குழந்தை ஜாதகம் சொல்லும், சொல்லாமலாம் இருக்காது. அப்பா எப்படி மாட்டிக்க போறாருன்னு சொல்லும். அப்பா எப்படி மாட்டிக்க போறாருன்னு சொல்றதுக்கும் இந்த ஆள் எப்படி மாட்டிக்க போறாருன்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா? அப்ப தொழில் பண்ணுவதற்கான ஜாதகம் வந்து சூரியன் பலமான ஜாதகம். அப்ப சூரியன் ஆட்சி உச்சம் நீசம் பெற்றிருந்தாலோ, புதன் சந்திரன் செவ்வாய் சூரியன் நான்கும் பவரா இருக்கணும். நான்கு பவரான வக்ரம் பரிவர்த்தனை விளிம்பு ஆட்சி. திருமண தடை ஏற்படுறதுக்கு என்ன கிரக அமைப்பு காரணம்? ஒரு ஜாதகத்துல ஒரு ஆண் ஜாதகத்துல சுக்கிரனுடன் சேர்ந்த கிரகங்கள் வெறும் திருமண பிரச்சனை மட்டும் இருக்குது, தாமதம் மட்டும் இருக்குது. என்னதான் அடிச்சுக்கிட்டே இருந்தாலும் கடைசி வரைக்கும் கேஸ் நடக்கும், சண்டை நடக்கும், பிரச்சனை நடக்கும், ஒரு ஜாதகத்துல சனியும் புதனும் வக்ரமாகுது, சனியும் புதனும் பரிவர்த்தனை ஆகுது, சனியும் புதனும் சேர்ந்து சுக்கிரனுடைய வீடுகளாகிய யாரெல்லாம் அம்மாவை பற்றியே இயங்கிக்கிட்டு இருக்காங்களோ, அம்மாவோடய வாழ்றாங்களோ, அப்பா இல்லாமல் இருக்கிறாங்களோ, அவங்களுடைய குடும்பத்துக்கு ஃபுல்லா அந்த ஆரோடிவை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல்ல ராஜநாடி கா பார்த்திபன் சார் நம்ம கூட இருக்காங்க. ஸோ ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம், பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்ங்க, நேயர்களுக்கும் வணக்கம். இப்போது ஒருத்தர் வந்து பிஸ்னஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னா அவரோட ஜாதகத்தை பார்க்கணுமா, இல்லை அவருக்கு குழந்தை இருந்ததுன்னா கடைசி பையனோட ஜாதகத்தை பார்க்கணுமா, யாரோடைய ஜாதகம்? ஆமாம், அதாவது வந்துங்க, குழந்தை இருந்தால் மொதல் பையன் ஜாதகம் பார்க்க சொல்கிறாங்க, 2 குழந்தை இருந்தால் 2வது பிள்ளை ஜாதகத்தை பார்க்க சொல்கிறாங்க ஜோசிக்காரங்க. அப்படிலாம் இல்லை, யாருக்கு பார்க்கணுமோ, யார் தொழில் பண்ண போகிறாங்களோ அவங்க ஜாதகம் தான் பார்க்கணும். பார்த்துட்டு இவர் தொழில் பண்ணுவாரா, என்ன மாதிரி பிரச்சனை மாட்டிக்குவார், அதெல்லாம் சொல்லலாம். குழந்தை ஜாதகம் சொல்லும், சொல்லாமலாம் இருக்காது. அப்பா எப்படி மாட்டிக்க போறாருன்னு சொல்லும். அப்பா எப்படி மாட்டிக்க போறாருன்னு சொல்றதுக்கும் இந்த ஆள் எப்படி மாட்டிக்க போறாருன்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா? இன்னும் கொஞ்சம் அதிக டீட்டெயில் அவருடைய ஜாதகம் தான் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் சொசைட்டி வந்து இப்போ தவறாக நம்பிக்கை இருக்கிறதுனால அதை நம்ம பயன்படுத்த. சொசைட்டி என்ன சொல்லணும்னா, நான் என் ஜாதகம் நல்லா தான் இருந்துச்சு, என் புள்ள ஜாதகம் தான் சரியில்லை, அதனால தான் அவன் ஜாதகத்தை பார்த்தேன், அவன் நேரம் தான் கெட்ட நேரன்றதெல்லாம் நம்மளுக்கு குழப்பாயின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், சின்ன வயசுல 15 வயசு வரைக்கும் ஜாதகம் பார்க்காத, விட்டுரு, அவன் ஜாதகம் வேலையே பார்க்காதுன்ற மாதிரி சொல்லி வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். உனக்கு பிரச்சனைனா நீ ஓன் ஜாதகத்தை பாருன்னு சொன்னா தான் சரியா இருக்கும். அவங்க ஜாதகமே எல்லா தகவலையும் சொல்லுன்றதுனால பிள்ளை ஜாதகம்லாம் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க தேவையில்லை. இப்போ யார் பேர்ல அந்த பிசினஸ் ஸ்டார்ட் யார் பேர் பண்ணலாம், அவங்க ஜாதகத்தை அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. யார் பண்றாங்களோ அவங்க பேர் தான் பார்க்கணும். அப்போ முருகன் பேர்ல ஜாதகம், முருகன் ஏஜென்சிஸ்ன்னு வச்சிங்கன்னா போய் முருகனுக்கு ஜாதகம் பார்ப்பீங்களா என்ன? அப்படிலாம் இல்லை, யார் நீங்கள் தானே பண்ண போறீங்க. திருப்பதி அப்படின்னா நேராக திருப்பதி அவர் ஜாத்தியா பார்ப்பீங்க, அப்படிலாம் இல்லை. உங்களுடைய பேர் நீங்கள் பிடிச்சவங்களோட பேர் வைக்கிறீங்க. பையனுடைய பேர் வைக்கிறீங்கன்னா பையனை வந்து ஒரு உங்களுக்கு மனசுக்கு அதிகமான ஆளோட பிடிச்சிருக்கோம்னா பையன் பேரை வச்சிருங்க. செய்ய போகிறது நீங்கள் தானே. அப்படின்ற மாதிரி செய்கிறவங்க யாரோ அவங்க ஜாதகத்தை தான் பார்த்து செய்யணும். அதனால் அதை புரிஞ்சுக்க வேண்டியதானே தவிர வச்ச பேர் அந்த பேர் இந்த பேர்லாம் பார்த்துக்கணும்னு அவசியம். அப்படி பிஸ்னஸ் பண்ணால் இவங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது கிரகம் அமைப்பு அப்படி அதாவதுங்க. இப்போ ஜோசிக்காரங்க என்ன செய்கிறாங்கன்னா, இந்த ஜாதகத்துக்கு நீங்கள் வாட்டர் கேன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இதை நீங்கள் பண்ணீங்கன்னா லாஸ் ஆயிடுவீங்க, நீங்கள் வந்து ஒரு ஹோட்டல் வச்சிங்கன்னா சூப்பராக ஆயிடுவீங்கன்னு சொல்கிறதுலாம் டுபாக்கு ஒரு வேலை. அப்போ நான் இவர் கலெக்டர் வேலை பார்த்தா நல்லா ஆயிடுவாருன்னு சொன்னால் நீங்கள் கலெக்டர் வேலைக்கு போக முடியுமா? அவ்வளோ முடியாது. அப்போ வரவங்களை பூரா குழப்பி விடக்கூடாது. இந்த ஜாதகம் இதைத்தான் செய்யும்னு நம்ம என்ன சொல்லலாம். அப்போ லாஸோ கெயினோ. இப்போ டாட்டாவுக்கு லாஸ் இல்லாமையா இருக்குது. ரிலையன்ஸ் பெட்ரோல் பங்க் ஆரம்பிச்சாங்க, எல்லா பங்கும் மூடிட்டாங்க. அப்போ ரிலையன்ஸ் வச்சதெல்லாம் ஜெயிச்சிருக்காருன்னு சொல்ல முடியாது இல்லையா? அப்போ எல்லா கம்பெனிக்கும் ஏற்றமும் இருக்குது, இறக்கமும் இருக்குது. அதனால் அவங்க ஜாதகத்தின் அடிப்படையெல்லாம் நடக்குன்றதுனால சில தொழில்கள் குரோத் ஆகும், சில தொழில்கள் குரோத் இல்லாமல் போகும். ஓகேங்களா? அது அந்தந்த காலங்களை பொறுத்து மாறும். ஆனால் அது விதின்றதுனால அதை கடந்து அவங்களால போக முடியாது. எனவே ஒரு ஜாதகத்தில் சூரியன் வலுவாக இருந்தால் அவர்கள் சொந்த தொழில் பண்ணலாம். சூரியன் வலுவில்லாத போது அவர்களால் சொந்த தொழில் நினைச்சா கூட பண்ண முடியாது, உள்ளே வர முடியாது. சனியோட சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனையாக இருந்து சூரியனும் பவராக இல்லாட்டினா இவங்க எல்லா கம்பெனியும் மாறிக்கிட்டே இருக்கணுமே தவிர விதி. தொழிலும் பண்ண முடியாது, வேலைக்கு உருப்படியாக போக முடியாது. அப்போ தொழில் பண்ணுவதற்கான ஜாதகம் வந்து சூரியன் பலமான ஜாதகம். அப்போ சூரியன் ஆட்சி உச்சம் நீசம் பெற்றிருந்தாலோ, சூரியன் ஒரு ஜாதகத்தில் பரிவர்த்தனையாக இருந்தாலோ, சூரியன் ஒரு ராசியினுடைய 1 டிகிரி அல்லது 29 டிகிரியில் இருந்தாலோ இவர்கள் சொந்த தொழிலுக்கு போகலாம். அல்லது அப்பாவை இழந்தவங்க, அப்பாவோட வாழாதவங்க, அப்பாவோட பிரிஞ்சிருந்தவங்க, இவங்களாம் சொந்த தொழில் பண்ணலாம். ஏன்னா காரணம் சூரியன் பவரானதான் அப்பாவை பிரிவாங்க. அப்போ இப்படி நீங்கள் புரிஞ்சு செய்யலாம். இப்போ இந்த கிரக அமைப்புகள் இருந்தால் இந்த துறைகளில் தான் இவங்க வேலை பார்ப்பாங்க. ஆமாம், எல்லாத்துக்கும் அப்படி இருக்குங்க. அதாவது உதாரணத்துக்கு இப்போ ஒரு மெடிக்கலில் இருக்கிறார், ஒரு டாக்டருக்கு படிக்கிறதுக்கு என்ன வேணும்னா, அப்போ ஜோசிக்காரங்க பொதுவாக செவ்வாய் அப்படின்வாங்க. அப்போ செவ்வாய்னா சமையல் பண்ணுறாங்க இல்லைங்களா, கிச்சனில் ஃபாஸ்ட் ஃபுட்டில் போட்டுருக்காரு பாருங்க, ஹிந்திக்காரங்க அவருக்கும் செவ்வாய் இருக்குது. ஏன்னா நெருப்பை பயன்படுத்துறதுக்கு செவ்வாய் வேணும். கொத்தனார் வேலை பார்க்குறவங்க, சித்தார் வேலை பார்க்குறவங்க அவங்களுக்கு செவ்வாய் வேணும். மெக்கானிக்கு செவ்வாய் வேணும், டிரைவருக்கு செவ்வாய் வேணும். அப்போ எல்லாரையும் செவ்வாய்னா இவர் எப்படி டாக்டர் செவ்வாய்னு சொல்றதுன்னா, செவ்வாய் என்பது இயக்கத்தை குறிப்பிடுவது. அப்போ மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நம்ம உடம்புங்கிறது இயங்கக்கூடியதான். நம்ம இயக்கத்தை சரி செய்வது செவ்வாய். அப்போ டாக்டருக்கு செவ்வாயும் வேண்டும். ஓகேங்களா? அதுக்கப்புறமா மருந்து கொடுக்குறாங்க இல்லைங்களா, மருந்து என்பது புதன். அப்போ புதனும் பவராக இருக்கணும்.
கேர் எடுக்கிறதுனால சந்திரனும் பவராக இருக்கணும். அறுவை சிகிச்சை செய்வதால் சூரியனும் பவராக இருக்கணும். அப்போ ஒரு ஜாதகத்தில் டாக்டர் படிக்கிறதுக்கு புதன், சந்திரன், செவ்வாய், சூரியன் 4ம் பவராக இருக்கணும். 4 பவரான வக்ரம், பரிவர்த்தனை, விளிம்பு, ஆட்சி, உச்சம், நீச்சம், கூட்டு, சேர்க்கை இதெல்லாம் இருக்கலாம். அப்போ ஒரு ஜாதகத்தில் சந்திரன், செவ்வாய், புதன், சூரியன் சேர்ந்துருந்தால் அவங்க வந்து மெடிசனுக்கு போகலாம். அதே ஜாதகத்தில் சனியும் செவ்வாயும் சேர்ந்துருச்சு அப்படின்னா, இந்த புதன் பவராக இல்லை அப்படின்னா அவங்க வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இந்த மாதிரி விஷயத்துக்கு போகலாம். ஒரு ஜாதகத்தில் வந்து சந்திரனும் சுக்கிரனும் சேர்ந்துச்சுன்னா அவங்க டீச்சிங் லைனுக்கு போகலாம். சந்திரன் சுக்கிரன் சேர்ந்துச்சுன்னா வீடு கட்டக்கூடிய தொழில் போகலாம். சந்திரன் சுக்கிரன் சேர்ந்து சூரியன் புதனும் சேர்ந்துன்னா அவங்க வீடு கட்டலாம். சந்திரனும் சுக்கிரனும் சேர்ந்து செவ்வாய் புதன் இருந்துச்சுன்னா அவங்க வீடு கட்டக்கூடிய பொருட்கள் விற்கலாம். இப்போ சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா மருத்துவம் அல்லது வாகனங்கள், அதுக்கப்புறமா உணவு, இந்த 3 விஷயத்தை செய்யலாம். அப்போ புதன் மட்டும்தான் பவராக இருக்குது சார் அப்படின்னா ஆயில்னா என்னென்ன தொழில் பண்ணலாம்? ஆயில் விற்கலாம், செக்கு எண்ணெய் விற்கலாம், என்ஜின் ஆயில் விற்கலாம், பெட்ரோல் பங்க் வைக்கலாம், ஆயில் அண்ட் கேஸில் போய் சவுதியில் ஒர்க் பண்ணலாம், டீ கடை வைக்கலாம், கூல்ட்ரிங்க்ஸ் லிக்யூடாக இருக்கக்கூடிய எந்த பொருளையும் விற்கலாம், அல்லது லிக்யூடை தேக்கக்கூடிய டப்பா வைக்கலாம். அப்போ பாத்திர கடை, குடம், டப்பா, கண்டெய்னர் இது மாதிரி விஷயங்கள் வைக்கலாம். ஒருத்தர் கண்டெய்னர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. நான் ஒருத்தர்கிட்ட கேட்டேன், உங்களுக்கு ஏதாச்சும் லிக்யூட் ஆயில், தண்ணி, கெமிக்கல் இல்லைன்னாரு. அப்புறமா கேட்டதுக்கு அவர் வந்து இந்த டப்பா செய்யக்கூடிய கம்பெனியில் இருக்கிறாரு. எந்த டப்பானா அந்த அட்டைப்பட்டி டப்பா இருக்கு பாருங்க, அட்டைப்பட்டி டப்பா ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, அந்த டப்பாவை செய்ய. அப்போ என்னன்னா கண்டெய்னர் அது பேர். இது மாதிரி டப்பா அடைக்கிறது, கொள்கலன்கள் செய்வது, அல்லது ஊற்றக்கூடிய நீரை செய்வது, அல்லது கெமிக்கல் பேஸ்டு இதெல்லாம் செய்யலாம். அப்போ சந்திரன் பவராக இருந்துச்சு அப்படின்னா ஐடியில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே சந்திரன் பவராக இருக்கும். சந்திரன் பவராக இருந்துச்சுன்னா ஐடி, ஃபுட் இண்டஸ்ட்ரீஸு, டிரான்ஸ்போர்ட்டு, லாஜிஸ்டிக்ஸு, அயல் நாட்டு பணிகள். சூரியன் பவராக இருக்கவங்க ஃபுல்லாக ஒன்று சொந்த தொழில் அல்லது அரசியல் அல்லது அரசு. சனி பவராக இருக்கவங்க எல்லாமே சர்வீஸ் ஓரியன்ட் பிஸ்னஸ். குரு பவராக இருக்கவங்க எல்லாமே ஏஜென்சிஸ் வைக்கலாம், சொல்லிக் கொடுக்கலாம், புரோகிதம் பண்ணலாம், ஏதாச்சும் ஒரு விஷயத்தை சமூக மாற்றத்திற்காக ஏதாச்சும் ஒரு சப்போர்ட் பண்ணி முயற்சிகள் செய்யலாம். சுக்கிரன் பலமாக இருக்கிறவங்க பேங்கிங், ஃபினான்ஸு, வரைகலைகள், டிசைனிங், மீடியா, அப்புறமா வந்து ட்ரெஸ்ஸு, அழகு, ஆடம்பரம், ஆடைகள் இது மாதிரி விஷயங்கள் செய்யலாம். அப்போ இது எல்லாத்தையும் நம்ம சொல்லிட்டோம். இந்த கிரகங்கள் பவராக இருக்கும்போது இந்த பலன்கள் செய்வாங்க. இதனுடைய காம்பினேஷனில் நம்ம வந்து ஒரு தொழிலை பற்றி புரிந்து கொள்கிறாங்க. என்னுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன். தொழிலை பற்றி கண்டுபிடிக்கிறதா இருந்தால் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா ஒரு 6 மாதம், 1 வருஷம், 2-3 மாதம் ஒர்க் பண்ணி முதல்ல என்னென்ன தொழில் இருக்குன்றதை நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இப்போ வெறும் பிளாஸ்டிக் இன்ஜெக்ஷன் மோல்டிங்லேயே பிளாஸ்டிக் இன்ஜெக்ஷன் மோல்டு, ஸ்க்ரூ மோல்டிங் இருக்குது, ப்ரெஸ் மோல்டிங் இருக்குது, அதுலேயே வந்து உங்களுக்கு ப்ளோ மோல்டிங் இருக்குது. அப்போ 2 பேருக்கு வேறு வேறு இல்லையா? இப்போ ஆம்புலன்ஸ் ஓட்டுறவர், ஆம்புலன்ஸ் ஒருத்தர் உட்காந்துருக்காரு, பக்கத்தில் ஆம்புலன்ஸில் ஒரு பொண்ணு உட்காந்துருக்குது, 2 பேரும் வேறு வேறு இல்லையா? அப்போ அந்தம்மா நர்ஸு, இந்தம்மா டிரைவர், அப்போ 2 பேரும் ஆம்புலன்ஸ் இல்லைன்னு சுற்றி இருக்காங்க. இப்போ 2 பேருடைய ஜாதத்தையும் வாங்கி நீங்கள் பார்க்கறத தான் புரியும். அப்போ 2 பேருக்கும் இந்த ஆளுக்கும் சந்திரன் செவ்வாய் இருக்கும், அந்த பிள்ளைக்கு புதன் சேர்ந்துருக்கும், இந்த ஆளுக்கு புதன் இருக்காது. அப்போ இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம பலன் சொல்லணும். அப்போ கிரகங்களுடைய காம்பினேஷன், கிரகங்களுடைய வேல்யூ இதெல்லாம் வச்சுட்டு அந்தந்த கிரகங்களுடைய தொழில்கள் வரும்னு சொல்லலாம். இதை வேறு மாதிரி சொல்கிறதா இருந்தால் சனியுடன் சேர்ந்த கிரகங்களுடைய தொழில்கள் வரும்ன்றதே நம்ம சொல்லலாம், ஒன்றும் தப்பு இல்லை. சரிங்களா? ஓகே சார். திருமண தடை ஏற்படுறதுக்கு என்ன கிரக அமைப்பு காரணம்? ஒரு ஜாதகத்தில், ஒரு ஆண் ஜாதகத்தில் சுக்கிரனுடன் சேர்ந்த கிரகங்கள் ஏதோ ஒரு டிஸ்டர்ப் ஆனாலோ அல்லது டைரெக்டாக சுக்கிரனே டிஸ்டர்ப் ஆனாலோ அவங்களுக்கு திருமண விஷயங்கள் தாமதமாகும். இப்போ உதாரணத்துக்கு சுக்கிரன் வந்து உச்சமாக இருக்குது, அல்லது சுக்கிரன் ஆட்சியாக இருக்குது, அல்லது சுக்கிரன் வந்து வக்ரமாக இருக்குது, சுக்கிரன் பரிவர்த்தனையாக இருக்குன்னா அவங்களுக்கு திருமண தாமதங்கள் ஏற்படலாம். இப்போ திருமண தாமதம் அப்படிங்கிற ஏஜை நீங்கள் எப்படி ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா, ஒரு பாய் வீட்டில் ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா அவங்க வீட்டில் எல்லாருக்குமே வந்து ஒரு 20-25 வயசில் கல்யாணம் ஆகும் அப்படின்றப்போ ஓகே. ஒரு சேட்டு வீட்டில் ஒரு குழந்தை இருக்குது, அவங்க வீட்டில் 14 வயசில் கல்யாணம் பண்ணிடுவாங்க. ஒரு பிராமணர் வீடுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வீட்டில் மேக்ஸிமம் 35 வயசுக்கு மேலே கல்யாணம் பண்ணுவாங்க. அப்போ குலங்களை சார்ந்தும் நம்ம சில விஷயங்களை முடிவு எடுக்க வேண்டியது இருக்குது. ஃபேமிலி ஹிஸ்ட்ரி நம்ம பார்க்க வேண்டியது. அப்போ குலம் சார்ந்த முடிவுகள் எடுக்க வேண்டியது. அப்போ அந்தந்த குலத்தில் எது தாமதமோ அந்த தாமதத்தை ஏற்படுத்தும். பொதுவாக ஆண்களுக்கு 29 வயசுக்கு மேலே ஆக்கிடுது. பெண்கள் ஜாதகத்தில் செவ்வாய் வக்ரம், செவ்வாய் பரிவர்த்தனை, செவ்வாய் விளிம்பு, செவ்வாய் ஆட்சி, உச்சம், நீசம் இருந்தால் அந்த பெண்களுக்கு 28 வயசுக்கு மேலே கல்யாணம் ஆகும். அப்போ ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் பவராக இருந்தால் பெண் ஜாதகத்தில் தாமத திருமணமும், சுக்கிரன் பவராக இருந்தால் ஆண் ஜாதகத்தில் தாமத திருமணம், இது தாமத திருமணம் தான். அதே ஜாதகத்தில் குருவும் செவ்வாயும் சேர்ந்துருக்குது அப்படின்னா அவங்களுக்குள்ள சண்டையாகி ஒரு லீகல் வரைக்கும் கொண்டு போகும். ஒருவேளை அந்த ஜாதகத்தில் குரு செவ்வாய் சேர்ந்துருக்குது, சூரியன் புதன் சேர்ந்துருக்குது அப்படின்னா இவங்களுக்கு இன்டிமேசி இல்லாமல், உறவுகள் அந்த நெருக்கங்கள் இல்லாமல் ஒரு வழக்குக்கு கொண்டு போகும். இந்த ஜாதகத்தில் சூரியன் புதன் சேர்ந்துருக்குது, குரு செவ்வாய் சேர்ந்துருக்குது, குருவுடன் சேர்ந்த கிரகம் ஏதோ ஒரு கிரகம் வக்ரமாயிருக்குன்னா ஜாதகருக்கு 2 திருமணத்தை செய்யும். அதே ஜாதகத்தில் சுக்கிரனுடன் சேர்ந்த கிரகமும் வக்ரம் பெறுதுன்னா ஜாதகருடைய மனைவிக்கு 2 திருமணத்தை கொடுக்கும். அல்லது ஏற்கனவே திருமணமான ஒரு பெண்ணை திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பு அந்த ஜாதகருக்கு கொடுக்கும். அப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கும்பொழுது அந்த ஜாதகருக்கு திருமண பந்தங்கள் பிரச்சனை. அப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பாக சொல்லிக்கிறேன். வெறும் திருமண பிரச்சனை மட்டும் இருக்குது, தாமதம் மட்டும் இருக்குது, என்னதான் அடிச்சுக்கிட்டே இருந்தாலும் கடைசி வரைக்கும் கேஸ் நடக்கும், சண்டை நடக்கும், பிரச்சனை நடக்கும், இன்டிமேசி இருக்காது, அந்யூன்யம் இருக்காது, ஏதோ ஒரு பஞ்சாயத்து நடந்துகிட்டே இருக்கும், ஆனால் பிரிய மாட்டாங்க. இது ஒரு கேஸ். இந்த ஜாதகத்தில் குருவுடன் சேர்ந்த கிரகங்களோ
சுக்கிரனுடன் சேர்ந்த கிரகங்களோ செவ்வாயுடன் சேர்ந்த கிரகங்களோ வக்ரம் பரிவர்த்தனை இருக்கும்போது இந்த ஜாதகத்தை பிரித்து வேறு ஒரு மறுமணத்துக்கு கூட்டு போகிறத நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஓகேங்க சார். ஒரு சிலர் திருமணமே வேணாம்னு ஆன்மீகத்துல ஆமா, போறாங்க. சனியும் புதனும் பவர் ஆகும் பொழுது ஒரு ஜாதகத்துல சனியும் புதனும் வக்ரமாகுது, சனியும் புதனும் பரிவர்த்தனை ஆகுது, சனியும் புதனும் சேர்ந்து சுக்கிரனுடைய வீடுகளாகிய துலாம் அல்லது ரிஷபராசியில் உட்காந்துருக்குன்னா அவங்களுக்கு திருமணத்தின் மீது ஆர்வங்கள் வருவதில்லை. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சூரியனும் புதனும் தனித்து சேர்ந்துருக்கும். அப்படி ஜாதகத்துக்கு இவங்களுக்கு ஆர்வம் இருக்கும், ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்காம போகுது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கல்யாண ஆசையோட வாழ்ந்துட்டு இருப்பாங்க 55 வயசு வரைக்கும். அண்ணனுக்கு கல்யாணம் ஆகல, அக்காவுக்கு கல்யாணம் ஆகணும்னு இருப்பாங்க, இவங்களும் கல்யாணம் ஆகாமல் இருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சூரியன் புதன் சந்திரன் சேர்க்கை. கல்யாணமே வேணான்னு ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு காரணம் சனி புதன் தான். ஓகேங்களா? நான் கல்யாணம் ஆகாதுன்னு சொன்னாலும் சரி, 2 திருமணங்கள் ஆனாலும் சரி, குடும்ப பிரிவானாலும் சரி, இது எல்லாமே ஜெனட்டிக் தான். ஒரு அப்பா அம்மா, அவங்க அப்பா அம்மாவுடைய அண்ணன் தம்பி, இவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி பிரிவுகள் பிரச்சனைகள் இருக்குன்னா இந்த குடும்பத்தில் பெறக்கூடிய எல்லா பிள்ளைகளுக்கும் அந்த அமைப்பு இருக்கும். அப்போ அந்த எல்லா பிள்ளை ஜாதத்திலும் இந்த அமைப்பு ஏதாச்சும் ஒரு பிள்ளை ஜாதத்தில் பார்த்துட்டோம்னா அந்த பிள்ளை கண்டிப்பாக பிரச்சனை நடக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக ஒரு சில வீடுகளில் பெண்கள் ஆதிக்கம் இருந்தவர்களாக இருப்பாங்க, ஆண்கள் வந்து வெளியில தான் கெத்தா இருப்பாங்க, வீட்டுக்குள்ள வந்து அமைதியாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பெண் ஜாதகத்தில் பொதுவாகவே சூரியன் பலமாக இருந்தா அல்லது செவ்வாய் பலமாக இருந்தால் பெண் டாமினன்ட் ஆயிடுவாங்க. அதே ஜாதத்தில் 2 ஜாதத்துலையுமே சந்திரன் பவராக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சந்திரன் வந்து ஆட்சி உச்ச நீச்சமோ அல்லது சூரியனுக்கு 5லயோ 7லயோ 9லயோ சந்திரன் 2 ஜாதத்துலையும் இருக்குது, 2 ஜாதத்துலையும் சூரியன் பவராக இருக்குது. அப்படிங்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காகவே இந்த பெண்கள் வந்து டாமினன்ட் ஆயிடுவாங்க, ஆண்கள் வந்து சூழலுக்கு தகுந்த மாதிரி ஒத்து போயிடுவாங்க. அதுக்குன்னு டம்மி பீஸ்ன்னு சொல்ல முடியாது, ஒத்து போயிடுவாங்க, அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்குவாங்க. இந்த சூரியன் வந்து ஒரு பெண் ஜாதத்தில் பலமாக இருக்கும்பொழுது ஓவர் சவுண்டாக இருக்கும். இந்த சவுண்டுகள் வந்து சில நேரங்களில் சுச்சுவேஷனுக்காக குழந்தைகளுக்காக இப்போ ஆண்கள் அனுசரித்து போய்க்கிறாங்கன்னு தான் புரிஞ்சுக்கணும். அப்போ செவ்வாயோ சூரியனும் பெண் ஜாதத்தில் பவராக இருந்தால் அவங்க வீட்டை போட்டு 2 ஆக்கிக்கிட்டே இருப்பாங்க, பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்கன்னு புரிஞ்சுக்க வேண்டியது. மாமியாருக்கும் மருமகளுக்கு எப்பவுமே ஆகாது, ஆனாலும் ஒரு சில குடும்பங்கள்ல அம்மா பொண்ணு மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஸோ அந்த அம்மா பொண்ணு மாதிரி இருந்தாலும் கண்டிப்பாக சண்டை வரும். ஓகேங்களா? பொதுவாக ஒரு ஜாதகத்தில் சந்திரன் பலமாகும் பொழுது, சந்திரன் உச்சமாகும் பொழுதோ, சந்திரன் நீசமாகும் பொழுதோ, சந்திரன் தனது ராசியான கடகராசியில் இருக்கும் பொழுதோ, அல்லது சந்திரன் பரிவர்த்தனை அல்லது சந்திரன் சந்தியில் இருக்கும் பொழுதோ, அம்மாவுடைய யாரெல்லாம் அம்மாவை பற்றியே இயங்கிக்கிட்டு இருக்காங்களோ, அம்மாவோடய வாழ்கிறாங்களோ, அப்பா இல்லாமல் இருக்கிறாங்களோ, அவங்களுடைய குடும்பத்துக்கு ஃபுல்லாக அந்த பெண்ணுக்கு மாமியாருடைய தலைவலியும் வந்துடும். சில நேரத்தில் இந்த மாமியார் தலைவலி எப்படி வரும்னா, சாதாரணமாக இருக்க மாமியார் பிரச்சனை இல்லை, எப்போ பார்த்தாலும் இந்த அம்மாவை சமைச்சு பண்ணிவிடும், காலைல பெட் காஃபிலாம் கொண்டு வந்து கொடுக்கும் மாமியார். இப்படி இருக்கக்கூடிய குடும்பத்தில் வேகமாக சண்டை வந்துடும்னு அர்த்தம். அப்போ சந்திரன் பலமாகும் பொழுது ஒரு மாமியார் ரொம்ப ஒன்று இருந்தால் அப்படி இருப்பேன், இல்லைனா இப்படி இருப்பேன்ற மாதிரி இருப்பாங்க. சந்திரன் பலமே ஆகாட்டினா அந்த மாமியார் இருக்க இடம் தெரியாது, அந்த மருமகள் இருக்க இடம் தெரியாது, சாதாரண குடும்பம் போயிருக்கும். அப்போ சந்திரன் பலமானால், நான் அடிக்கடி சொல்கிறது, சந்திரன் பலமாக இருக்குது, ஒரு பெண்ணுக்கு அப்பா இல்லாமல் இருக்கிறாங்க, இப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னா போகிற இடத்துல அவங்க மாமியாரோட டார்ச்சர்கள் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் கவனமாக இருக்கும்னு சொல்லுவேன் நான். ஒரு ஜாதத்தில் புதன் வக்ரம், புதன் பரிவர்த்தனை விளிம்புச்சுன்னா போகிற இடத்துல நாத்தனார்களுக்கு கொடுமை தாங்க முடியாது. அப்போ இதெல்லாம் பார்த்து புரிஞ்சுக்க வேண்டியதான். இதில் சூரியன் புதன் தனித்து இருக்குது பெண் ஜாதத்தில். இந்த பொண்ணுமே வந்து சிங்கிள் சைல்டாக இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப இந்த குடும்பம் பிரிஞ்சு போகிற அளவுக்கு இவங்க அம்மாவும் அவங்க அம்மாவும் சேர்ந்து சண்டை போட்டு இந்த பிள்ளை வாழ்க்கைக்கு எடுத்து விட்ருவாங்க. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம முடிவெடுத்து சொல்லணும். அந்த பிள்ளைகளும் புரிஞ்சுக்கணும். நம்ம ஜாதகம் பார்க்குறப்ப சொல்லுவோம், மேம் உங்களுக்கு வந்து சூரியன் புதனும் சேர்ந்துருக்கு, உங்கள் அம்மாவும் பவராக இருக்குது, உங்கள் ஜாதத்தில் உங்கள் அத்தையும் பவராக தான் இருக்கணும், 2 பேரும் சண்டை போட்டு உன் வாழ்க்கைக்கு எடுத்து விட்ருவாங்க, 2 பேரும் சொல்கிறதையும் கேட்காது, தலையாட்டிட்டு நீ அமைதியாக வேலையை பாருன்னு சொல்லி அனுப்போம். இருந்தாலும் விதி அந்த பையன் ஜாதகம், இந்த பொண்ணு ஜாதகம்லாம் பார்க்குறப்ப சில பிரிவுகள் வரத்தான் செய்யுது. அப்போ ஒரு ஜாதகத்தில் சந்திரன் பலமாக இருந்தால் மாமியாராலும், புதன் பலமாக இருந்தால் நாத்தனாராலும் சண்டை வருவது உறுதி. இல்லீகல் ரிலேஷன்ஷிப் அது ஜாதகத்துல கணிக்கும். கண்டிப்பாக பார்த்தோன்னே சொல்லலாம். ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, குருவுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை ஆகும்பொழுது அவர்களுக்கு 1க்கு மேற்பட்ட தொடர்புகள் இருப்பதை பார்க்கிறோம். சிலருக்கு வந்து குரு கேது சேர்ந்திருந்தாலும் 1க்கு மேற்பட்ட தொடர்புகள் இருக்கிறத பார்க்குறோம். அதுக்குன்னு நீங்கள் வந்து குரு கேது சேர்ந்துருக்குன்னா 1க்கு மேற்பட்ட தொடர்புன்ற வார்த்தையை தான் சொல்கிறேன் நீங்கள் கேட்டதுனால. குருக்கு எது சேர்ந்துருக்கவங்க எப்பயுமே பார்த்தீங்கன்னா சமூக கட்டமைப்புக்கு மீறி செயல்படுவாங்க. நிறைய சாமியாராக போகிறவங்களுடைய ஜாதத்துலையும் குருக்கு எது இருக்கும். ஏன்னா அவங்க ஒரு சமூக கட்டமைப்புன்னு சொல்லக்கூடிய அந்த சிஸ்டத்தை உடைக்கிறாங்க இல்லைங்களா, நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போகிறாங்களா, இது அது மாதிரி குருக்கு எதிர்க்கவங்க ஒன்று வச்சா குடுமி அடிச்சா மொட்டைன்ற மாதிரி ஒன்று சாமியாராக போயிடுவாங்க, ரொம்ப ஞானத்தை பற்றி பேசியிருப்பாங்க, இல்லாட்டா ஏதாச்சும் ஒரு 2 கனெக்ஷனோட வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க. அப்போ குருக்கு எது கனெக்ஷனையும் கொடுக்கலாம் அல்லது எல்லாத்தையும் வெறுக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தலாம். நான் சொன்ன ஃபர்ஸ்ட் சொன்ன விஷயம் வந்து குருவுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை ஆகியிருக்கும் பொழுது இவர்களுக்கு எப்படியாச்சும் ஒரு பக்கமாக இழுத்து கொண்டு வந்து ரிலேஷன்ஷிப்பை ஏற்படுத்திட்டு போயிருக்கு. குழந்தை பேர் தள்ளி போகிறதுக்கான காரணம் குரு வக்ரம் பரிவர்த்தனை அல்லது குரு வந்து சந்தியில் இருக்கிறவர்களுக்கு குழந்தை பேர் தள்ளி போகுது. சூரியன் புதன் தனித்திருப்பவர்களுக்கு குழந்தை பேர் தள்ளி போகுது. சூரியன் புதன் தனித்து அதுக்கு 1, 5, 7, 9 சந்திரன் இருக்கவங்களுக்கு குழந்தை பேர் தள்ளி போகுது. நிறைய பேர் தத்து பிள்ளைகளே எடுத்துக்கிறாங்க. இது மாதிரி தான் இருக்குது குழந்தை தள்ளி போகுது. சூரியன் பலமாக இருந்தாலும் குழந்தை பேர் தள்ளி போகுதுன்றதை பார்க்கணும். ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி, வணக்கம்.